ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஓவர்ஸ் வந்து நம்ம சேனலில் மொதல் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ரொம்ப சூப்பரான முந்திரி கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து மைதா வந்து எடுத்துக்கணும் 1.5 கப் அளவுக்கு. ஃபுல்லாக அப்படியே பாத்திரத்தில் அந்த மைதா கப்பில் விட்டு எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்பூனில் தான் எடுத்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். 1.5 கப் அளவுக்கு மைதா, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து பேக்கிங் பவுடர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, கேக் நல்லா சாஃப்டாக வரதுக்காக இது. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர். இது 3 தடவை நல்லா ஃபுல்லாக சளிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் ஒன்றோட ஒரு துகள் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும். சளிச்சு எடுத்துக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் வச்சு ஃபுல்லாக ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் 3 முட்டை எடுத்துக்கலாம். வெனிலா எசன்ஸு, பைனாப்பிள் எசன்ஸ் எல்லாம் ஊற்றிட்டு பீட்டர் வச்சு ஒரு நிமிஷம் ஃபுல்லாக நல்லா பீட் பண்ணிக்கங்க. 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் சுகர் பார்த்திங்கன்னா வந்து பொடிச்ச சர்க்கரை 1.5 கப் அளவுக்கு, அதாவது 1.5 கப் மைதா எடுத்ததுனால சுகர் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் சுகர் 1.5 கப் அளவுக்கு தான் நம்ம எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை பார்த்திங்கன்னா வந்து 5 நிமிஷம் வந்து பீட் பண்ணிக்கணும். அப்போ தான் ஃபுல்லாக நல்லா ஃப்ளஃபியாக வரும், நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் சுகரும் முட்டையும். நல்லா வந்து இந்த மாதிரி வந்து பீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது எண்ணெய் பார்த்திங்கன்னா வந்து ரீஃபண்ட் ஆயில் தான், 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு 30 செகண்டு தான் இதை வந்து நல்லா நம்ம பீட் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த முந்திரி கேக்குக்கு எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நார்மல் கேக்கு விட பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெண்ணெய், இது ரெண்டையும் நல்லா கலந்து நல்லா காய வச்சுருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து மைதா மாவு வந்து இந்த முட்டை அடித்து வச்சுருக்கோம்ல, அந்த பீட்டர் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு, இந்த பால் இந்த வெண்ணெய் நம்ம கலந்து வச்சுருக்கிறத ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மாதிரி கலந்து விடணும். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவெல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்ச்லாம் வச்சு ஃபுல்லாக நல்லா வந்து லைட்டாக ஒரு கலந்து கொடுத்துருங்க. அடுத்தது வந்து கேக் டின் வந்து நான் ரெடியாக வச்சுருக்கேன். 7 இன்ச் கேக் டின்னு பட்டர் ஷீட் போட்டு ரெடியாக இருக்குது. அதில் இந்த மாவு கலவை வந்து ஊற்றிக்கலாம். ஃப்ரீ ஹீட் போட்டு வச்சுருக்கோங்க. ஓடிஜியை 180 டிகிரியில் பார்த்திங்கன்னா வந்து 10 நிமிஷம் வந்து டபுள் ராட் வந்து ஃப்ரீ ஹீட் போட்டுடணும். அடுத்து கேக் டின் எடுத்து இதில் வச்சிடலாம். கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 40 நிமிஷம் வந்து கேக் வந்து வேகிற மாதிரி இருக்கும். டபுள் ராடில் 180 டிகிரி 40 நிமிஷம் கரெக்டாக இருக்கும் இந்த கேக் வேகிறதுக்கு. ரொம்ப ஈஸி தான். நார்மல் கேக்குக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த பாலில் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெய் வந்து ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வெதுப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் வந்து மைதா மாவு கொஞ்சம் பால் கொஞ்சம்னு ஃபுல்லாக கலந்து விடுவோம். அதுதான் கேக் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக நல்லா மேலே எடுக்கிறதுக்கு அந்தளவுக்கு வருது. சூப்பராக கேக் வந்து வெந்திருக்கு. 40 நிமிஷமே இந்த கேக் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓடிஜியில் செய்யும்போது. அவ்வளோதான். கேக் வந்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். எவ்வளோ ஃபுல்லாக உள்ளே பார்த்திங்கன்னா ப்யூர் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மெஷர்மெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்ப ஈஸி தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.